தனிப்பட்ட முறையில் நீங்கள் யார் எப்படிப்பட்ட நபருங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே உங்கள் கூட சுற்றிக்கிட்டு இருக்கிற உங்கள் நண்பர்கள் ஞாபகம் இருக்கா? ரொம்ப பிடிச்ச பொண்ணுகிட்டையோ இல்லை பையன்கிட்டையோ முதல் தடவை பேசுறதுக்கு தயங்கி சொதப்பி உழப்பி விட்ட அந்த தருணங்கள், புதுசாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிற எல்லாரோட அட்டென்ஷனையும் என் பக்கம் திருப்புறேன்னு காலக்கேயன் மாதிரி பண்ணிட்டு போன ஹேர் ஸ்டைல் ஞாபகம் இருக்கா? நினைச்சு கூட பார்க்காத கனவுகள் எல்லாமே கை கூடுற தருணத்தில் விருப்பப்பட்ட விஷயங்களை வெறுத்தொதுக்கி இருந்திருக்கீங்களா? சிரிப்போ, ரகசியமோ, ஆழமான ஒரு ஹார்ட் பிரேக்கோ, ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள இருக்கிற விரிசலோ, இப்படி எல்லா எமோஷனல் டயலமால இருந்தும் சர்வைவ் ஆகி அடிச்சு புடிச்சு போய் ஒரு வேலையில உட்காந்து எப்பாடான்னு ரிலாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி காசுங்கிற ஒரு பிரச்சனை வரும் பாரு. ஃப்ரெண்ட்ஷிப்பா என்னது, லவ்வா, ஹார்ட் பிரேக்கா அப்படின்னா என்னன்னு கூட தெரியாத ஆளுங்களுக்கு கூட அந்த பைசாங்கிற இடத்துல பஞ்சாயத்து ஆயிருக்கும். இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான பிரிமைஸோட ஆல்மோஸ்ட் ரிலேட்டபிளான கேரக்டர்ஸை வச்சு எடுக்கப்பட்டு 2019 வெளியான ஒரு சைனீஸ் கமிங் ஆஃப் ஏஜ் டீன் ரொமான்டிக் டிராமா தான் வெயிட் மை யூ. கிட்டத்தட்ட ஒரு 24 எபிசோட்ஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 8 வீடியோல கம்ப்ளீட் பண்றதுக்கான முயற்சிகளை பண்றேன். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம இன்ட்ரோவை கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா எபிசோடு உங்களுக்கு பிடிக்க தான் போகுது. அதனால இப்போவே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்கு ஆஃப் பண்ணுவோம். கதையோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர் தான் தனக்கு இந்த மாதிரி 16 வயசு ஆச்சு அப்படின்னும் நியூ இயர் வரப்போகுது, அதனால கிளாஸ்ல ஒரு சின்ன தேங்க்ஸ் கார்டு மாதிரி ரீட் பண்ணி ஆகணும், அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவ வச்சிருந்திருக்க குரூப் போட்டோல ஒரு பையனோட தலைக்கு ஹார்டின் போட்டு விடுறா. அந்த பையன் மேல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கண்ணு. அவன் பேர் இல்லைன்னு கேட்கவே தேவையில்ல, பயங்கர அழகா இருப்பான், நல்லா படிப்பான், செம்ம டேலண்டடான ஒருத்தன், டீச்சர்ஸோட பெட்டு வேற, இத்தனைக்கும் பியானோ கூட அருமையா வாசிப்பான். அதனாலே இருக்கிற நிறைய பொண்ணுங்களுக்கு அவன் மேல ஒரு கண்ணு தான். அவனும் நானும் ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷமா ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறோம். இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட மாறி மாறி பேசிக்கிட்டது கிடையாது. பியானோ நல்லா வாசிக்கிறாங்கிறங்காட்டியே நியூ இயருக்காக அவன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறான். இதை ஒரு சாக்கா வச்சுட்டு ஒரு புக்கவே கொடுத்து அவன்கிட்ட பேசிட வேண்டியதான்னு நினைப்பா. அதனாலேயே பயங்கர ஆர்வமா காலையில சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட பாய் பாய் எல்லாம் சொல்லி சைக்கிள் எடுத்துட்டு வருவாளாம். ஸ்கூல்ல ஏற்கனவே சில பொண்ணுங்களை நம்ம லென்னு கிட்ட பேசணுங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி போய்கிட்டு இருக்க இதை நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் ஓரமருந்து கவனிக்கிறாங்க. அந்த மஞ்சள் துணி பொண்ணு இருக்கிறாள், அவளை நம்ம ஃப்ரெண்டுன்னே வச்சுக்கலாம். அவகிட்ட ஹீரோயின் கேப்பா, இப்படி அந்த லென்னுங்கிற பையனை ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் டாவடிக்கும் போது நீ மட்டும் ஏன் பாப்பா ஒதுங்கி இருக்கிறன்னு கேட்டா, நான் எப்படி என்னோட ஃப்ரெண்டோட கிரஷையே என்னோட கிரஷா வச்சுக்கிறதுன்னு ஒரு உன்னதமான ஒரு பதில் ஒன்று சொல்லிட்டு இருப்பாளாம். இன்னைக்கு அந்த லென் பர்ஃபார்ம் பண்ண போறான், அவனுக்கு கொண்டு போய் பொக்கே கொடுக்கலாம்லாம் ஹீரோயின் பிளான் போட்டிருந்திருப்பாள். அந்த பிளானுங்கிறது ஊத்தி முடிந்திருக்கும். ஏன்னா அவளோட ஜீனுக்கு கீழே இந்த குளிர்காலத்துல போடுற மாதிரி ஒரு லாங் பேண்ட் ஒன்று வியர் பண்ணியிருந்திருக்கா போல. அதை நான் போட்டங்காட்டே என்னோட தொடங்கிறது பயங்கர பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் இப்படியே எப்படி அவன் முன்னாடி போய் நிக்கிறதுன்னு பயங்கர இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவாளா. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா புதர்கிட்ட போய் நின்னுகிட்டு அந்த திக்கான க்ளோத்ஸ் எல்லாத்தையும் அவ எடுத்துருவா. இந்த ஸ்வெட்டருமே வேண்டாம், இதை போட்டிருந்தா இன்னுமே குண்டா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு அதை அவ ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ சில பசங்களை அங்க ஏதோ சண்டை போட்டு வாத்தியார் தோத்துறாங்கன்னா வேகமா ஓடி வருவானுங்க போல. அதுல ஒரு பையன் எஸ்கேப் ஆகுறன்னு நம்ம ஹீரோயின் மேல மோதி கீழே விழுந்துருவான். எஸ், இவன் தான் நம்ம ஹீரோ பையன். பின்னாடி துரத்திட்டு வந்த வாத்தியாரு நம்ம ஹீரோயினும் ஹீரோவையும் இந்த குளத்துல பார்த்தோன்னே, என்னடா ஸ்கூல் படிக்கும் போது லவ் கேக்குதா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தா. ஐயா, இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, என் ஃப்ரெண்டு கூட இங்க தான் இருக்கிறான்னு ஃப்ரெண்டை கூப்பிட்டா அவ ஏற்கனவே அங்க போய் ஓரமா ஒளிஞ்சுக்கிட்டா, வாத்தியார்கிட்ட மாட்டிருக்கூடாதுன்னு. அப்போ நம்ம ஹீரோயினோட கிரஷான அந்த லென்னுங்கிற பையன் அங்க வரான். ஆக்சுவலி ஹீரோவும் அந்த லென்னும் ஃப்ரெண்ட்ஸ் போல. என்ன நடந்துச்சு சார்னு வாத்தியார்கிட்ட கேட்கும் போது நம்ம லென் தான் படிக்கிற பையன் காட்டி வாத்தியாருக்கு ரொம்பவே பிடிச்ச பையனாச்சு, அதனால எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரா. சரி, இப்படியே போனா பேரண்ட்ஸுக்கு விட்டு பெரிய பஞ்சாயத்து இழுத்து விட்டுருவாங்கன்னு ஹீரோயினே உண்மையை ஒத்துக்கிறா. அவ தன்னோட பேண்ட்ஸை தான் மாத்திக்கிட்டு இருந்தான்னு. அப்போ கீழே கிடக்கிற ஒரு பேண்ட் எடுத்துட்டு அந்த லென், இது உன்னோட பேண்டா பாப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கொடுக்க, இந்த இன்னர் பேண்ட் உன்னோடதா பாப்பா அப்படின்னு கேட்கறது தான் இந்த 10 வருஷத்துல அவன் என்கிட்ட பேசின முதல் வார்த்தைனா வீசும் காத்தில் விஷம் பரவட்டுங்கிற ரேஞ்சுக்கு அவ ஓவர் திங்க் பண்ணிட்டு இருப்பா. நைட் டைம்ல ஆடிட்டோரியம்ல அந்த லென்னுங்கிற பையன் பியானோவா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம அன்பார்ச்சுனேட்லி ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரும் ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்து அப்பாலஜி லெட்டர் எழுதிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ பையன் அவனோட லெட்டரையும் அவகிட்டே கொடுத்துட்டு எனக்கும் சேர்த்து எழுது, இல்லைன்னா அவனோட பேண்ட் மேட்டரை வெளியே சொல்லிடுவேன்னு பிளாக்மெயில் பண்றான். அப்போ நியூ இயர் ஆயிடுச்சுன்னு வெளியில வான வேடிக்கைகள்லாம் நடக்க அதை பார்த்து ரசிச்ச ஹீரோயினும் டக்குன்னு பிரேயர்லாம் பண்ணிட்டு இந்த வருஷமாவது அந்த லென்னும் நானும் ஒரே கிளாஸ்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாளா. கூடவே நம்ம ஹீரோ கிட்டையும் இந்த நியூ இயர்ல நான் முதல்ல பார்த்த மூஞ்சிங்கிறது உன்னோட தான், எனிவேஸ் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லும் போது இந்த மாதிரியான செலிப்ரேஷன்ல ஹீரோ பையனுக்கு பெருசா ஆசை இல்ல போல. இருந்தாலும் சரி வச்சுக்கோ ஹாப்பி நியூ இயருங்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ஹீரோவும் தூங்கலான்னு இருக்கும் போது அவனோட ஃப்ரெண்டு இருக்கிறான்ல அந்த லென்னுங்கிறவன், அவன் கால் பண்ணிட்டு நியூ இயர் விஷ் பண்ண மறந்துட்டு நம்மச்சி ஹாப்பி நியூ இயர்னு சொல்லக்குள்ள ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி கால் கட் பண்ணிட்டு அவனோட
தன்னோட பேரண்ட்ஸோட போட்டோவை எடுத்து பார்த்து லைட்டா ஃபீல் பண்றான். அடுத்த நாள் காலையில ஏதோ சில காம்படிஷன்ஸ்லாம் இருக்கும் போல. அதுக்கு முன்னாடி பிரேயர்ல லின்னுங்கிற அந்த பையன் இருக்கிறான்ல அவனையும் அப்புறம் டாவோ அப்படின்னு ஒரு பொண்ணு ஒருத்தர் இருப்பான். இவங்க 2 பேரும் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற மாதிரி அவங்க 2 பேரையும் புகழ்ந்து தள்ளிட்டு எப்படி நல்ல பசங்க இருக்கிறாங்களோ அதே மாதிரி மோசமான பசங்களும் இருக்கிறாங்க. இந்த பேட்ச்லயே ஆகா வழினா அது ஒரே ஒருத்தன் தான், வேற யாரு, நம்ம ஹீரோ தான். அதனால நேத்து பண்ண தப்புக்காக அப்பாலஜி லெட்டரை இவன் இன்னைக்கு பிரேயர்ல நின்று படிக்கணுமாமா. நம்ம ஹீரோயின் தான் எழுதி கொடுத்துருப்பால, அதை தான் அவன் படிக்க ஆரம்பிக்கும் போது அதுல அவ சில குளறுபடிகள்லாம் பண்ணி வச்சிருந்திருப்பா போல. பிரேயர்ல இருக்கிற எல்லா பசங்களும் ஹீரோவை பார்த்து சிரிக்க வாத்தியார்லாம் செம்மையா காண்டாகிறாரு. ஹீரோவும் அப்படியே முறைச்சு பார்க்க ஹீரோயினை. ஆஹா, இன்னைக்கு அந்த ஹீரோ பையன் என்ன பண்ண போறானோ அப்படின்னு செம்மையா ஹீரோயின் பயந்துகிட்டு இருக்கும்போது அப்ப அவளோட ஃப்ரெண்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மத்தியானத்துக்கு மேல இங்க கிளப்ல ஒரு சாங் கான்சர்ட் இருக்குதுல, அதுக்கான டிக்கெட்டை நீ புக் பண்ணியிருந்திருக்கீல, ஆனா அதை எப்படி நம்ம போய் வாங்கிட்டு வர்றது, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்பீச் காம்படிஷன் வேற ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்னா, அதான் என்கிட்ட சைக்கிள் இருக்குதுல, நான் போயிட்டு வந்துடுறேன்னு ஹீரோயின் டிக்கெட் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்திருப்பாளா. ஆல்ரெடி அந்த கடையில இருந்து நம்ம ஹீரோ பையன் வெளியில வருவான். உள்ள வந்த ஹீரோயினும் அவளுக்கான டிக்கெட்டை கேட்டா. இப்பதான் புள்ள கடைசி டிக்கெட்டை ஒரு பையன் வாங்கிட்டு போனான்னு குண்டை தூக்கி போட்டுருவாரு. யோ, நான் அந்த டிக்கெட்டை புக் பண்ணி வச்சிருந்தோம், நீ ஏன் கொடுத்தேன்னு புலம்பிக்கிட்டு சரி சரி ஸ்பீச் காம்படிஷனுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வெளியில வந்து சைக்கிளை எடுத்தா காத்து இல்ல. வேற வழி இல்லாம காத்து இல்லாத சைக்கிள மூச்சு வாங்க ஓட்டிட்டு வந்தவளும் பார்க்கிங்ல நிறுத்துறேன்னு சொல்லி மத்த சைக்கிள் எல்லாம் தள்ளி விட்டு வர வந்து பார்த்தா ஆல்ரெடி நியூ இயருக்கு நம்ம ஹீரோயின் கொடுக்க வேண்டிய ஸ்பீச்சை அந்த டாவோங்கிற பொண்ணு கொடுத்துக்கிட்டு இருப்பாளா. அது நான் எழுதுனதுன்னு ஹீரோயின் புலம்னாலுமே அவ ஃப்ரெண்டு தான் அமைதியா இருக்க சொல்லிட்டு வாத்தியாரும் எங்கெங்கயோ தேடி பார்த்தாரு, நீ காணோன்னு சொல்லி தான் அவளை படிக்க விட்டுட்டாங்கன்னு சொல்ல. அப்ப அங்க வந்த வாத்தியாரும் நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு உன்னை எங்கெங்கெல்லாம் தேடுறதுன்னு திட்டுறதுக்காக வருவாரா. உடனே ஹீரோயின் மயக்கம் போடுற மாதிரி கீழே விழுந்துருவா. ஐயோ, பொண்ணு மயக்கம் போட்டுருச்சு, யாராவது இவ்வளவு நர்சிங் ரூமுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லக்குள்ள அந்த லின்னுங்கிற பையன் இருக்கிறான்ல அவன் தான் வந்துட்டு நம்ம ஹீரோயினை அலேக்கா தூக்கிட்டு போறானா. ஆஹா, துன்பத்திலும் இன்பம், இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையான்னு பயங்கரமா என்ஜாய் பண்றான். அவளை கொண்டு வந்து நர்சிங் ரூம்ல வச்சுட்டு அந்த லின்னுங்கிற பையன் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான், ஏன்னா அவனுக்கு தெரியுது இவன் நடிக்கிறான்னு. அதுக்கப்புறம் சைக்கிளை தள்ளிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது போச்சு போ, இன்னைக்கு அந்த ஸ்பீச்சை கொடுத்தாவது அந்த லின்னை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்த்தா அன்பார்ச்சுனேட்லி அந்த டாவோ புள்ள எல்லா பேரையும் தட்டிட்டு போயிட்டா அப்படின்னு பொறாமையில வந்துட்டு இருக்கேன். விளக்குமாரோட நம்ம ஹீரோயினை வெல்கம் பண்றதுக்காக அவங்க அம்மாவும் அப்பாவும் அங்க நின்றுகிட்டு இருப்பாங்க. போட்டு அவளை அடி நடிச்சு வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வர நான் ஸ்பீச் கொடுக்குறப்போ அங்க இல்லங்கிற விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னு யோசிச்சா அந்த டாவோங்கிற பொண்ணு வீட்டுல இருப்பா. எஸ், அவ நம்ம ஹீரோயினோட கசினா தான் இருக்கும். நீ தான் எங்க வீட்டுல வந்து பத்த வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சமகான்ல இருப்பாளா. அடிஷ்னலா அந்த டாவோவுமே அந்த லின் அளவுக்கு பயங்கர கேப்பபிளான ஒரு ஸ்டூடெண்ட் வேற. நம்ம ஹீரோயின் நிறைய விஷயங்கள்ல ஒரு பெரிய கோழி முட்டை, அதனாலே பெரிய கம்பாரிசனுங்கிறது எப்பவுமே இருக்கும். அந்த டாவோ புள்ளைய நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காது. இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த லின்னுங்கிற பையனோட ஷோ ஏதோ பிரைவேட்டா ஒரு இடத்துல நடக்குது போல. ஓகே, இன்னைக்காவது அவனை மீட் பண்ணி நம்ம அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஒரு டேப் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பா. வேகமா அந்த பெர்ஃபார்மன்ஸ் அட்டன் பண்றதுக்காக சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்க அப்போ ரோட்ல நம்ம ஹீரோ மேல திருப்பி மோதுறாளா. என்னடி என்கிட்ட பஞ்சாயத்து பண்றதுக்குன்னு உங்க ஆயாப்பம் பெத்து விட்டு இருந்திருக்காங்களா அப்படின்னு ஹீரோ பையன் திட்டிக்கிட்டு கீழே விழுந்த பொருட்கள்லாம் எடுத்து போட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் அங்க வந்துடுறாளா. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லின் வெளியில வரட்டும் அவங்ககிட்ட இந்த டேப்பை கொடுக்கலான்னு ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. பேக்ல அந்த டேப் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா அதுக்கு பதிலா ஒரு கான்சர்ட்டுக்கான டிக்கெட் ஒன்று இருக்கும். இந்த டிக்கெட்டுங்கிறது நம்ம ஹீரோ கடைசியா வாங்கின அந்த ஒரு டிக்கெட் தான். அவன் கான்சர்ட் போகலான்னு பார்த்தா அவன் கையில டிக்கெட் இல்ல. இப்போ மட்டும் அவன் என் கையில கிடைச்சனா அவ தலையை திருவி குழம்பு வச்சிருவான் பாருன்னு செம்மையா கடுப்பாகுவானா. அடுத்த நாள் ஸ்கூல்ல பாஸ்கெட் பால் ஆடிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வருவா. இந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு என்னோட டேப்பை மட்டும் வாங்கிடணும்னு சொல்லி அவன் கிட்ட போய், பையா இந்தா இது உன்னோட டிக்கெட்டு, நீ என்னோட டேப் ஒன்று வச்சிருந்திருப்ப அதை எனக்கு கொடுன்னு கேட்டானா. அவன் கொடுக்காம உரண்டை எழுத்துக்கிட்டு இருப்பானா. அது உன்னோட டேப் தான் அப்படிங்கிறத நான் எப்படி நம்புறதுன்னு கேட்டதுக்கு அதுல உன்னை எனக்கு பிடிக்கும்னு எழுதி இருந்திருக்கும், உன்னை எனக்கு பிடிக்கும்னு எழுதியிருக்குண்டான்னு கத்தக்குள்ள கரெக்டா அந்த இடத்துக்கு லின்னுமே வந்துடுறானா. கூடவே மற்ற பசங்களும் ஹீரோ பையா பாத்தியா எங்ககிட்ட கூட சொல்லவே இல்லை, ஒரு பொண்ணு பட்டப்பகல்ல உங்ககிட்ட கன்ஃபஷன்லாம் பண்ணதுன்னு பயங்கரமா அவனை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏப்பா இவகிட்ட பேசினாலே ஏதோ ஒரு பஞ்சாயத்தை இழுத்து விட்டாராடான்னு நம்ம ஹீரோ அந்த லின்னை கூப்பிட்டு அங்கிருந்து வந்துருவானா. ஹீரோயின் தொடர்ந்து இந்த லின்னோட கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கிறங்காட்டி ஹே அந்த புள்ள ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாளடா அப்படின்னு கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் சில நாட்கள் போகுது. இப்படி ஒரே ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற பசங்க எல்லாரோட செக்ஷன்ஸையும் வந்து மாத்தி விட்டு இருந்திருக்காங்க. இந்த வருஷமாச்சு நானும் லின்னு ஒரே கிளாஸ்ல இருக்கணும்னு பயங்கர
பயங்கரமா இல்லாத பொல்லாத கடவுள்லாம் வேண்டிக்கிட்டு போய் நோட்டீஸ் போர்டை செக் பண்ணா எஸ் அவ்வளோ லின்னும் ஒரே கிளாஸ்ல இருக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் இப்போ அந்த லின் கூட கிளாஸ்ல உட்காந்துருக்கானா. பிளஸ் நம்ம ஹீரோயினுக்கு புதுசா ஒரு கிளாஸ் டீச்சரும் வந்திருக்காங்க. எப்போ போல பொறுப்பா இருக்கணும், படிக்கிற பசங்க கூட ஒன்று சேரணுங்கிற மாதிரி டைலாக்லாம் பேசி முடிச்சுட்டு கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை ஃபேக்கல்ட்டி ரூமுக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்களா. ஆஹா நம்ம என்ன பண்ணணும்னு தெரியலையேன்னு பயந்துகிட்டு இருந்தா அவங்க ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கிளாஸ் டீச்சர் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க மூலமா கேள்விப்பட்டிருந்திருப்பாங்களாமா நம்ம ஹீரோயினுக்கு இந்த எஸ்ஏ ரேட்டிங் மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா வருங்கிறங்காட்டி லாங்குவேஜுக்கான ரெப்ரசன்டேட்டிவா நீயே இருன்னு சொல்லிட்டு அவளுக்கு சில வேலைகள்லாம் கொடுத்து அங்கேயே உட்கார வச்சிருந்திருக்க. கிளாஸ்ல யார் யாரு எந்தெந்த டெஸ்க்ல உட்காரணும்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் பிரிக்கிற மாதிரி தெரியுதா. இதை நோட் பண்ணாவே அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு போச்சுப்போ உன்னை விட்டு பிரிஞ்சு உட்கார்றதுக்கு எனக்கு மனசே இல்லைன்னு சொன்னா, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போய் வேற இடத்துல உட்கார்றதுக்கு ஃபீல் பண்றதுக்கு பதிலா அந்த லின் பக்கத்துல உட்கார்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு எதிர்பார்க்கணும். ஆனா எங்கேயாவது எடுக்கிற ரேங்கை வச்சு டெஸ்க் பிரிச்சாங்கன்னா அப்போ எப்படி நான் அவன் பக்கத்துல இருந்து உட்காருவேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அப்படி ஒரு மேட்டர் இருக்கா அப்படின்னா நீ அக்காவை ஃபாலோ பண்ணு. டீச்சர் இல்லாத நேரத்தில் ஃபேக்கல்ட்டி ரூமுக்குள்ள போயிட்டு ஆல்ரெடி யார் யாரு எங்க உட்காரணும்னு பிரிச்சிருந்திருக்காங்க போல அதுல செலோ டேப் வச்சு அந்த நேமை அழகா எடுத்து ஹீரோயினையும் அந்த லின்னையும் ஒரே இடத்துல உட்கார்ற மாதிரி அந்த புள்ள மாத்தி எழுதிடுறாளா. கரெக்டா டீச்சர் அவங்க வந்துடுறாங்க. இருந்தாலும் லாங்குவேஜ் ஹோம்ஒர்க்குக்காக நோட் புக் எடுக்கிறதுக்கு வந்துன்னு சொல்லி சமாளிச்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸுக்கு வந்தவளும் ஓகே அந்த லின் கூட நானும் உட்காரணும்னு சொல்லி பயங்கர ஜாலியா கனவு கண்டுகிட்டு இருப்பாளாம். அதுக்கப்புறம் டீச்சரை உள்ள வந்துட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வெளியில போக சொல்லி ஒவ்வொருத்தரா லைனா கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயினையும் கூப்பிட்டு உட்கார வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பையனை கூப்பிட்டு ஹீரோயின் பக்கத்துல உட்கார சொல்ல ஹீரோயினுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்னது அவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து இப்படி பிளான் மொத்தமா ஊத்திக்கிட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் எதுக்கு இந்த சைத்தான் பக்கத்துல என்ன உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. பிரேக் டைம்ல ஹீரோ பையன் தூங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த லின்னுங்கிறவன் வந்துட்டு சும்மா ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பானா. அவன் பேசி போற வரைக்குமே நம்ம ஹீரோயின் அவனையே பாத்துக்கிட்டு இருப்பா. இப்போ தூக்கம் கலைஞ்சங்காட்டி ஹீரோ ஹீரோயின் கிட்ட இங்க பாரு, நீங்க அன்னைக்கு தேவையில்லாம டீச்சரோட ரூமுக்குள்ள போய் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். மேபி நீ என் பக்கத்துல உட்கார்றதுக்காக ஏதாவது மாத்தி இது எழுதியிருந்திருக்கியா என்ன? உனக்கு அப்படி ஏதாவது தவறான எண்ணங்கள் இருந்ததுன்னா அதை உப்பவே தூக்கி மூட்டை கட்டி ஓரமா வச்சிரு. பிளஸ் ஏதாவது சிரிக்கிற வேலை அப்புறம் பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா அறுத்துரும் பாரு அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா அதை அவ கண்டுக்காம பதிலுக்கு ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கப்புறம் இப்படி போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிருச்சுன்னா அவ ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு வந்தா, எதுக்கு இவ்வளவு நெகட்டிவா இருக்கிற, பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட்டுமே இருக்குது. நீ ஹீரோ பையனை யூஸ் பண்ணி அந்த லின்னு கிட்ட அதிகமா பேசுறதுக்காக முயற்சி பண்ணலாம். அட்லீஸ்ட் ஹீரோ ஒரு சாக்கா வச்சு அந்த லின் கிட்ட இன்னுமே பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும்லன்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு புள்ள மாட்டிருக்க ஒரு ஹேர் பினை எடுத்து அவளோட தலையில போட்டு விட்டு இப்போ நீ நேரா போய் லின் கிட்ட அன்னைக்கு நான் பாஸ்கெட் பால் கோர்ட்ல ஹீரோக்கு முன்னாடி பிடிச்சிருக்குதுன்னு சொன்னது அது அவனை கிடையாது, அது ஒரு பாட்டு தான். எனக்கு ஆக்சுவலி உங்களை தான் பிடிச்சிருக்குதுங்கிறத ஆணித்தனமா சொன்னீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாதுன்னு அனுப்பி வைக்கும் போது ஹீரோயினும் கிளாஸ் வெளியில போய் நின்னுகிட்டு இருப்பாளா. கரெக்டா லின்னும் வெளியில வருவான். ஆனா தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு பேசுறதுக்கு முன்னாடியே அவன் வேற ஏதோ ஒரு பையன் கூப்பிடறான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவானா. சோகமா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு இந்த அவன் ஹேர் பின்னை நீயே வச்சுக்கோ, எந்த பிளானும் ஓகேவாக மாட்டேங்குது, அவன் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான்னு சொன்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவான் அந்த ஃப்ரெண்டு புள்ள. ஏன்னா உங்ககிட்ட பேசாம போனால இதே மாதிரிதான் இந்த ஸ்கூல்ல ஒரு அழகான பொண்ணு அவங்ககிட்ட பேசியிருந்தாலும் அவன் ரியாக்ட் பண்ணியிருப்பான். அதனால நீ ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத, அவனும் உன்னை வெறுத்திருக்க மாட்டான் அப்படின்னு ஆறுதல் படுத்துறாளா. இன்னொரு பக்கம் இந்த டாவோங்கிற பொண்ணு அவளோட கிளாஸ்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு டீச்சர் வந்துட்டு இந்த ஸ்கூலோட மியூசிக் ரூமோட கீயை கொடுக்குறாங்க. நீ மியூசிக் பிராக்டிஸ் பண்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் எந்த விதத்திலயும் உன்னோட பயிற்சிங்கிறது உன்னோட படிப்பை பாதிக்காம இருந்தாலே போதுமானதான் சொல்லி அதை கொடுப்பாங்க. சிறிது நாட்களுக்கு பிறகு நம்ம ஹீரோயினை அவங்க கிளாஸ் டீச்சர் கூப்பிட்டு கிளாஸ்ல பின்னாடி ஒரு போர்டு ஒன்று இருக்காமா. அந்த பிளாக் போர்டுங்கிறத ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு பெருசா அதுல எந்த ஒரு கான்டென்ட்டும் மாத்தாம இருக்கிறாங்க. அதனால அந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு ஹீரோயினோட தலையில இந்த வேலையை கொடுத்துருப்பாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட அவ்வளோ பெரிய போர்டு ஃபுல்லாமே கான்டென்ட் எழுதுறங்கிறது சின்ன விஷயம் கிடையாது, நீயும் உதவி பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு பெருக்கிற வேலை இருக்குதுமா, இல்லைன்னா வந்து பண்ணியிருப்பேன்னு சொல்லுவாளா. அதுவும் சரிதான், உன்ன சொல்லி ஒன்னும் குத்த இல்லைன்னு கிளாஸ்ல போய் மற்ற பசங்க எல்லாரையும் உதவிக்காக கூப்பிட்டா என்னது கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கணுமா, வாய்ப்பே இல்லைன்னா வேகமா ஓடிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் லின்னும் பாஸ்கெட் பால்லாம் ஆடி முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு பேக் எடுக்கிறதுக்காக வரும்போது அப்போ கிளாஸ்ல ஹீரோ
ஹீரோயின் தனியா கொஞ்சம் ஏதோ எழுதிக்கிட்டு இருப்பாளாம். என்ன பாப்பா பண்றேன்னு நம்ம லின் தான் கேட்கும்போது அவளும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. சோ உதவிக்கு யாரும் இல்லையா அப்படின்னா சரி என்னடா ஹீரோ பையா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பாப்பாவுக்கு உதவி பண்ணுவோமான்னு கேட்டதுக்கு அவளுக்கா முடியாதுன்றவானா. ஓகே அவனை கன்வின்ஸ் பண்றதெல்லாம் லாய்க் ஆகாதுன்னு ஒரு நோட் புக்ல முதல்ல என்னென்னலாம் வந்து போர்டில் எழுதலாம்னு சொல்லிட்டு ஒரு கான்டென்ட் மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். அதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளாக் போர்டில் அது எல்லாத்தையும் அவ டிரா பண்ணி அப்படியே எழுதலாம் ஆரம்பிக்க. உனக்கு ஏதாவது டிராயிங் இது வருமான லின் கிட்ட கேட்கும்போது லின் ஒரு சின்ன பன்னியோட ஃபேஸை வரைஞ்சு காட்டுவானா. பரவாயில்ல அவ்வளோ ஒன்றும் மோசம் கிடையாது, சில பேரெல்லாம் இங்க உதவி கூட பண்ணாம இருக்கிறாங்கன்னு நம்ம ஹீரோவை ட்ரிகர் பண்ணக்குள்ள கிண்டல் ஆடி பண்றேன்னு எந்திரிச்சு வந்த ஹீரோ பையன் அங்க ஒரு டிராயிங்க பண்ண அவன் அழகாவே அதை பண்ணியிருந்திருக்கான். ஆஹா சூப்பர், இவனை வச்சு கூட சில வேலை வாங்க முடியும் போலையேன்னு அங்க போர்டில் எங்கெங்கெல்லாம் டிராயிங் பண்றதுக்கான தேவை இருக்குதோ அங்கெல்லாம் ஹீரோவை வச்சு வேலையை முடிச்சிடுறான். போர்டில் யார் ட்ரா பண்ணா ப்ளஸ் யார் இதெல்லாம் எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அண்ட் ஹீரோவோட நேம் இருக்குமா. அடுத்த நாள் காலையில் பசங்க எல்லாரும் கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி அந்த போர்டையை தான் சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் வந்துட்டு என்னப்பா என்னோட எழுத்துக்களை பார்த்து சர்க்கரையை தேடி ஓடி வந்த எறும்புகள் மாதிரி பக்கத்தில் நிற்கிறீங்களே என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கிட்ட போய் பார்க்குறா. ஹீரோ அண்ட் ஹீரோவோட நேமுக்கு ஹார்டின் போட்டுருந்துருக்குமா. அடிங்க யாரா அதை பண்ணதுன்னு சொல்லி டஸ்டர் எடுக்க வந்தா கரெக்டாக ஹீரோ பையனும் உள்ள வந்துருப்பான். அவன் நம்ம ஹீரோயின் தான் இதை எழுதியிருக்காளோ அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு உன்னால சும்மா இருக்க முடியாதாடி அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போக கரெக்டா லின்னு உள்ள வந்திருப்பானா. என்னமா நடக்குதுங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு போக போச்சு போய் எனக்கு ஹீரோ மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அந்த லின் தப்பா நினைச்சுக்கிட்டா என்ன பண்றதுன்னு வருத்தப்படுவா. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் எப்படியாவது ஹீரோயினையும் லின்னையும் ஒன்னா சேர்த்து வச்சிடணும்னு ஹீரோயினோட சைக்கிள் டயர் வால்வை கழட்டி எடுத்துட்டு இப்படி காத்து கிடையாது அதனால நீ லின்னு கிட்ட லிஃப்ட் கேட்டு போன ஒரு ஐடியா கொடுப்பாலாம். பிளான் போட்டபடியே ஈவினிங் லின்னும் ஹீரோவும் அங்க பார்க்கிங்க்கு வரும்போது காத்து இல்லைங்கிற மேட்டர்லாம் சொல்லி பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணக்குள்ள அப்போ அந்த லின்னுமே மனசரங்கி வந்து சரி வா என்னோட வண்டியில் நீ ரைட் பண்ணுவியாமான்னு கூப்பிடக்குள்ள போடு மஜா தான் அந்த லின் கூட ஒன்னா சைக்கிள்ல போறது அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருப்பாளா. அப்போ நம்ம ஹீரோ அந்த லின் பையனை கூப்பிடுறான். அடுத்த சீன்லயே ஹீரோ அந்த லின் அவனோட சைக்கிள்ல கூட்டிட்டு வர லின்னோட சைக்கிளை நம்ம ஹீரோயினா ஓட்ட விட்டுறாங்க. ஒரே டிசப்பாயிண்டிங்கா போயிருச்சு அவளுக்கு. பேரலா ஈவினிங் டைம்ல அந்த டாவோங்கிற பொண்ணு இருக்கிறாள் அவ மியூசிக் கிளாஸ்ல உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த வழியாக கிராஸ் பண்ணி போனால் ஒரு மியூசிக் சார் அப்படியே உள்ளே வந்துட்டு அவள் என்ன மியூசிக்கை வாசிக்கிறாங்கிறத அட்ரஸ் பண்ணி இதை நீ வாசிக்கும் போது கேட்குறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும் ஆனால் நீ வாசிக்கக்குள்ள எதுக்கு இதுலேருந்து சோகம் வருதுங்கிற மாதிரி கேட்டுட்டு போவார். இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோ பையன் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் எந்திரிச்சு போகலான்னு இருப்பாளா. இருந்தாலும் இவனை எப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்திரிச்சு போகிறதுன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா. என்னடி எந்திரிச்சு போங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் முதல்ல வழி விடுறான். அதுக்கப்புறம் போனவ திருப்பி வரலான்னு பார்த்தா மறுபடியும் அவன் தூங்கிக்கிட்டு இருப்பானா. டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவ அதே இடத்துல கீழே உட்காந்துக்க இவனே தான் கண் வெளிச்சு பார்த்து என்ன பார்த்தா அவ்வளோ பயமாவா தெரியுது போய் டெஸ்க்ல உட்காருன்னு அதுக்கப்புறம் வழி தரான். இன்னைக்கு இப்படி ஒரு சமாச்சாரம் நடந்தங்காட்டி அடுத்த நாள் காலையில ஹீரோயின் கிளாஸுக்கு வரும்போது ஹீரோ பையன் ஜன்னல் சீட்ல போய் உட்காந்துக்கிட்டான். இனிமேல் அவளுக்கு எப்போ வேணுமோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம அவளே எந்திரிச்சு போகலாம். பரவாயில்லையே இவன் ரொம்ப நார்சிசிஸ்ட்னு நினைச்சேன், கொஞ்சம் மற்றவங்களை பத்தியும் யோசிக்கிற ஒரு ஆளா இருக்கிறானேன்னு ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் ஒன்று கிரியேட் ஆகுது. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்க ஒரு நாள் இவங்களோட மியூசிக் கிளாஸுக்காக புதுசா வந்திருக்க அந்த மியூசிக் சார் இருக்கிறாருல அவர் வந்துருப்பாரு. ஆஹா என்ன வாத்தியார் ரொம்ப அழகா இருக்கிறாப்லன்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அவர் மேல ஒரு கண்ணு. அவருமே சில விஷயங்கள்லாம் பேசி முடிச்சுட்டு இப்படி ஸ்கூல்ல நாங்க ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம், உங்க யாருக்காவது வெறுப்பா இருந்தா அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் அவரோட ஃப்ரெண்டும் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருக்க அப்போ ரேடியோல நம்ம லின் பையன் இருக்கிறான்ல அவன் பேசுற மாதிரி கேக்குது. அருமை அப்படின்னா இந்த ரேடியோ கிளப்ல லின்னும் சேர்ந்திருக்கானா நானும் சேரலாமான்னு யோசிச்ச ஹீரோயின் இந்த ரேடியோ கிளப்புக்கு அந்த மியூசிக் சார் தான் ஹெட் போல அதனால அவர்கிட்ட போயிட்டு எங்க 2 பேரையும் சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்கக்குள்ள அவருக்கும் ஆள் வேணும் போல. அதனால சரி இப்படி உங்க குரல் வலிமை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு ஒரு எஸ்ஸேவை கொடுத்து ரீட் பண்ண சொன்னா. அந்த லென் பையனும் அங்கேயே தான் இருப்பானா. அவனை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பயங்கரமா வாய் தருகிடுதும் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால சரியா படிக்க மாட்டேன்ருவா. சரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு அசத்திடுவான்னு பார்த்தா அவ ஏதோ டிவியில ஆங்கரிங் பண்ற மாதிரி ஆ ஊ அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாளா. இதுங்க ரெண்டும் தேராதுன்னு 2 பேரை பொலைட்டா அங்கிருந்து அனுப்பி விடலான்னு இருக்க அப்போ அந்த ஃப்ரெண்டு புள்ள தான் வேணும்னா நீங்க இப்படி ரேடியோல ஒரு புதுசா ஒரு செக்மெண்ட் ஒன்று ஆட் பண்ணுங்களேன், மியூசிக் ரிலேட்டடான ஒரு செக்மெண்ட், மியூசிக் வேர்ல்ட்ல என்னென்ன நடக்குதுங்கிற விஷயத்த ஒரு செக்மெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணலாம், அது மூலமா எங்களுக்கு இங்க ஒர்க் இருக்கும்லன்னு கேட்டதுக்கு அந்த வாத்தியாருக்கு அது பிடிச்சிருந்திருக்கு. ஆனா இந்த ஐடியாவை ப்ரொபோஸ் பண்ணதுங்கிறது அந்த ஃப்ரெண்டு புள்ள தானா. அதனால ஹீரோயினா வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்னடா இது இப்படி மொக்க வாங்கிட்டேன்னு யோசிச்சுட்டு வரும்போது கரெக்டா அந்த லின் பையன் ஆப்போசிட்ல வருவானா. அவனை பார்த்த உடனேயுமே அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறதுக்காக அவங்ககிட்டயே உதவி கேட்கறாங்க. நான்
பேசும்போது தான் ஏதோ கொஞ்சம் தடுமாறிட்டேன், ஆனா உண்மையாலுமே என்னோட எழுத்துக்கள் ரொம்ப நல்லா இருக்கும், வேணும்னா நீங்க படிச்சு பாருங்கன்னு சொல்லி அவகிட்ட இருக்கிற ஒரு நோட் புக்கை அந்த லின் பையன்ட்ட கொடுத்து அனுப்ப, அதுக்கப்புறம் லின்னுமே ஹீரோயின் கொடுத்த அந்த நோட் புக்கை வாத்தியார்கிட்ட கொடுத்து ஹீரோயினா கொஞ்சம் மேன்மையாலாம் பேசக்குள்ள அவருமே சரி அந்த புள்ளைய கூட்டிட்டு வான்னு ஒத்துக்கிறாரு. இருந்தாலும் நம்ம கிளப்புக்கு இன்னுமே சில ஆட்கள்லாம் தேவைப்படுதுன்னு அந்த வாத்தியார் சொல்லும் போது, வேணும்னா கிட்டார் வாசிக்கிற ஒரு பையன் எனக்கு தெரியும், அவனை சாதாரணமா கூப்பிட்டா வரமாட்டான், ஆனா அவனை கூப்பிடுறதுக்கான ஒரு பிரச்சனை ஆல்ரெடி அவனே பண்ணி வச்சிருந்திருக்கான், நீங்க அந்த பிரச்சனை வழியா அவனை கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கிளப்ல ஜாயின் பண்ணுவான்னு லின் ஐடியா கொடுக்குறான். என்னன்னா நம்ம ஹீரோ ஸ்கூல்ல உட்காந்து கிட்டார் வாசிச்சிருப்பான் போல, அதனால வாத்தியாரு அந்த கிட்டாரை பிடிங்கி வச்சுக்கிட்டு கிளம்புடா அப்படின்னு அமுச்சு விட பாப்பாங்களா, ஐயோ அந்த கிட்டார் எனக்கு ரொம்ப முக்கியம் ஒழுங்கா குடியான்னு சொல்லி அவன் வம்படியா அங்க சண்டை போட்டு நின்னுகிட்டு இருக்க, அந்த மியூசிக் வாத்தியார் இருக்கிறாருல அவரு டீன் கிட்ட வந்துட்டு, நீங்க ஏதோ கிட்டாரை சீஸ் பண்ணி வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம், எங்களோட ரேடியோ கிளப்புக்கு ஒரு கிட்டார் ஒன்று தேவைப்படுது, அதனால அதை கொடுத்தீங்கன்னா நாங்க பயன்படுத்திக்குவோம்னு சொல்லக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அந்த கிட்டாரை அந்த வாத்தியார் கையில கொடுத்துட்றாரா. பின்னாடியே வந்த ஹீரோவும், தலை அது என்னோட கிட்டார், அது எனக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், திருப்பி எங்கிட்டே கொடுத்துருன்னு கேட்டா, என்னை மன்னிச்சிடப்பா இப்போதைக்கு ஸ்கூலோட ப்ராப்பர்ட்டின்னு சொன்னாங்க, அதனால தான் வாங்கிட்டு போகிறோம், இந்த கிட்டாரோட தேவைங்கிறது எங்களுக்கு ரொம்பவுமே இருக்கு, மேபி இந்த கிட்டார் உனக்கு அப்படி வாசிக்கணும்னு தோணுச்சுன்னா எங்கள் கிளப்பில் வேணா ஜாயின் பண்ண வந்து இதனை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லக்குள்ள வேற வழி இல்லை சேர்ந்துடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் வறண்டால உலாவிக்கிட்டு இருக்கும்போது அந்த டாவோங்கிற பொண்ணு வந்துட்டு ரேடியோ கிளப் சார்பாக ஒரு சின்ன மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க, உன்னையுமே கிளப்ல சேர்த்து போல, அதனால மறக்காம வந்துட்டு சரியான இன்ஃபார்ம் பண்றாளா, என்னது கிளப்ல என்ன சேர்த்துக்கிட்டாங்களான்னு சொல்லி இவளுக்குலாம் பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் மீட்டிங்காக போனா அந்த இடத்துல ஹீரோ பையனும் இருக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு பெரிய அதிர்ச்சி, என்ன எங்க போனாலும் இவ்வளவு வரான் இவனும் வராங்கிற மாதிரி மாறி மாறி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மீட்டிங்ல நிறைய விஷயங்கள்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போதைக்கு டீமா ஆளுங்களை பிரிச்சு விடுறாரு. ரொம்ப முக்கியமா இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஃபர்ஸ்ட் பண்ண போற ப்ரோக்ராமுக்கு அடுத்தது தான் இவங்களெல்லாம் டீம்ல வச்சுக்கலாமா வேணாமான்னு சொல்லி இவரு டிசைட் பண்ண போறாராமா. பக்குவமா பண்ணுங்கன்னு டீம் பிரிச்சு விட்டுருந்துருப்பாங்களா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அப்புறம் அந்த லின் பையன், அப்புறம் இந்த டாவோங்கிற பொண்ணு, இவங்க 3 பேர் ஒரு டீம். போத் லின்னுக்கும் டாவோக்கும் மியூசிக்கை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும், அதனால அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகளுக்கான அர்த்தம் கூட என்னன்னு தெரியாத மாதிரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேபான்னு உட்காந்துட்டு இருப்பா. ஆஸ் யூஸ்வல் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் இன்னொரு டீமா பிரிச்சு விட்டு இருந்திருக்க, எங்க இந்த பையனை ஆளக்கானான்ட்டு ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு கிட்டாரை எடுத்து சும்மா ஸ்ட்ரிங்ஸ் இழுத்து விட்டுக்கிட்டு இருப்பாளா, ஹீரோவும் அங்க வந்துட்டு கிட்டார் மேல இருந்து கையை எடுறீன்னு ஸ்ட்ரிங்ஸ் இது உடைச்சிட்டாளா அப்படின்னு பார்த்தவனும், அந்த ஆள் இந்த வேலையை நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்ய சொல்லியிருந்திருக்கலாம், இருந்தாலும் நானே போதும் தனியாவே முடிச்சுக்கிறேம்மானா. அதுக்கப்புறம் ஒரு நாள் கிளாஸ்ல டீச்சர் இந்த மாதிரி உங்களோட சைனீஸ் புலமைகளை நான் இன்னும் மேன்மைப்படுத்துறதுக்காக அவங்க ஸ்டூடெண்ட்ஸை ஏதோ போயம்லாம் எழுத சொல்லியிருந்திருப்பாங்க போல, முதல்ல படிக்க வேண்டியதே நம்ம ஹீரோ பையனா தான் இருக்கும், எதுக்கு ஏன் தலையில கட்டுறீங்கிற மாதிரி தான் அவன் ரியாக்ஷன் இருக்குமா. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ணிட்டு, யோ 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 அந்த கிளப்புக்கு ஏதாவது பண்ணியா, அதாவது பண்ணி வச்சிருக்கியா, ஐடியா கீது இருக்கா, இன்னும் 2-3 நாள் தான் என் டைம் இருக்குங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தா. பார்த்துக்கலாம் போனா அதை பெருசா எடுத்துக்காத மாதிரி தான் தெரியும், ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான மியூசிக் எழுதலான்னு சொல்லிட்டு அவனும் நிறைய முயற்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ பையனுக்கு சப்போர்ட் பண்ற விதமா அவன் கிளாஸ்ல முதல் ஆளா அந்த போயமை படிக்க வேண்டியதா இருக்கும்ல, அதுக்கான விஷயங்களை எல்லாம் நம்ம ஹீரோயின் எழுதி தரா. அப்படி அவன் நைட்டு முழுக்க எழுதுனதை கொண்டு வந்து அடுத்த நாள் காலையில ஹீரோ கிட்ட கொடுக்க, அவனுமே கிளாஸ்ல அதை படிச்சு மாஸ் காட்டிடுறான். உண்மையாலே நீ தான் இதை எழுதுனியா இல்ல யாராவது எழுதி கொடுத்தாங்களா அப்படின்னு இருக்கிற எல்லாரும் சந்தேகப்படுற அளவுக்கு அது நல்லா இருந்திருக்கு. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோயின் இந்த கிளீனிங் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாளா, அப்போ கிளாஸ் ரூம்ல யாரோ மியூசிக் வாசிக்கிற மாதிரி அவளுக்கு கேக்குது. இந்த மியூசிக் நல்லா இருக்கேன்னு வீட்டுக்கு போனவ எப்படியாவது லின் கூட அந்த ரேடியோ கிளப்ல நம்ம ஒன்னா வேலை பார்த்தாகணும், அதனால ஒழுங்கா ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதே மியூசிக்கை அவளுமே ஒரு நோட் மாதிரி எழுதி அதுக்கு ஏத்த மாதிரியான ரிலீக்ஸையும் அவளே சேர்த்து எழுதுறாளா. பேரலா ஹீரோவுமே அவனுமே அந்த மியூசிக்கு தேவையான நோட்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலையில தான் எழுதின இந்த மியூசிக்கையும் கூடவே அதுக்கான ரிலீக்ஸையும் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அந்த மியூசிக்கை அவ அப்படியே சும்மா வாயிலேயே பாடி காட்டுவாளா. இது நீ எங்கேயோ இருந்து ஆட்டையை போட்ட மாதிரி தெரியுதுன்னு ஹீரோ நக்கல் பண்ணும்போது, ஆட்டையெல்லாம் போடல, யாரோ ஒருத்தங்க வாசிச்சுட்டு இருந்தாங்க, அதை நான் நமக்கு யூஸ் பண்றதுக்காக எடுத்துக்கிட்டேன், நான்லாம் இவ்வளவு வேலை பண்றதே பெரிய விஷயம், சும்மா நீ பிராக்டிஸ் பண்ற வேலையை மட்டும் பாரு. ஆனா அவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா மியூசிக் வாத்தி உள்ள வந்துடுறாரு. பரவாயில்லையே 2 பேரும் பயங்கர ஆர்வமா இருக்கிறீங்களே, ஓகே கண்டிப்பா
நல்லா பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குதுன்னு என்கரேஜ் பண்ணிட்டு போறாரா. உடனே ஹீரோயினும் சரி சரி நீ அந்த டியூனை பிராக்டிஸ் பண்ற வேலையை பாரியான்னு சொன்னா பிராக்டிஸ்லாம் தேவை கிடையாது, நீ அந்த டியூனை திருடினதே என்கிட்ட இருந்துதான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இவங்களோட சாங்கிறது டெலிகாஸ்ட் ஆக பிரேக் டைம்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதை கேட்கறாங்களா. ஹீரோயினுக்குலாம் பயங்கர ஹாப்பி, நம்மளோட பாட்டு ஸ்கூலோட இன்டர்காம்ல கேக்குது, பயங்கர சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஹீரோ பையன் சாக்லேட் சாப்பிட்டு இருப்பானா. சாக்லேட்டோட கவரை கொடுறான்னு சொல்லி அவன் பேக்ல நிறைய கவர் இருக்கும், அது எல்லாத்தையுமே அவ எடுத்து வச்சுக்கிறா, மெமரிஸ் கலெக்ட் பண்றாளாமா. அதுக்கப்புறம் ஒரு நாள் டீச்சர் கிளாஸுக்கு வந்துட்டு இவங்களுக்கு மிட் டர்ம் எக்ஸாம் நடக்க போகுது போல. அண்ட் இதுல என்னென்ன சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களால அடுத்த வருஷம் வந்து குரூப்பை டிசைட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஆர்ட்ஸ் ஃபீல்டா இல்ல சயின்ஸ் ஃபீல்டாங்கிற மாதிரி போச்சு. போ எப்படியே நமக்கு சுட்டு போட்டாலும் சயின்ஸ் மேக்ஸ் சுத்தமா வராது அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஹீரோ பையனை பார்த்து நீ எதப்பா சூஸ் பண்ணுவேன்னு கேட்டா ஏதோ ஒன்று சூஸ் பண்ண வேண்டியதான்னு சும்மா அசால்ட்டா தான் பதில் சொல்லுவானா. நீ எப்படியும் சயின்ஸ் தான் சூஸ் பண்ணுவ, ஏன்னா நீ தான் சயின்ஸில் நிறைய மார்க் வாங்குறியே, நான் தான் என்ன பண்றேன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமும் நடந்து முடிஞ்சு பேப்பரும் கொடுத்துருப்பாங்க போல. 45% தான் ஸ்கோர் பண்ணியிருப்பாளா. பரவாயில்லையே புள்ள, எப்படி சரியா தப்பான ஆன்சரை சூஸ் பண்றதுன்னு உனக்கு ஏதோ ஒரு மந்திர விதை தெரிஞ்சிருக்க போலன்னு ஹீரோ நக்கல் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மேக்ஸ் எக்ஸாம் நடந்திருக்கும் போல, அதையுமே எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரையும் வாங்கினா வாத்தியார் கொடுக்கறதுக்கு முன்னாடியே 4 டோஸ் எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டு அப்புறம் தான் பேப்பரையே தராரு. சோகமா டெஸ்கிட்ட வரும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கவலைப்படாத நான் உன்னோட மோசமா வாங்கியிருந்திருப்பேன் அப்படின்னு அவளை சீரப் பண்ண ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் எப்படியாவது படிச்சு தொலைணும்பான்னு பிரேக் டைம்ல கூட உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோவும் அங்க வந்துட்டு உன் மண்டைக்குள்ள இருக்கிற மூலங்கிறது களிமண்ணால உருவாக்கப்பட்டதுங்கிறது உன் பேப்பரை பார்க்கும்போது எனக்கு புரியுது புள்ளன்னு அவளோட நோட் புக்கை வாங்கி அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கொடுப்பானா. இவளுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இவனுக்கு இவ்வளவு திறமலா இருக்கு, தூங்கிட்டே தானே இருக்கிறான் அப்படின்னு ஷாக் ஆகுறா. எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட டீச்சர் இருக்கிறாங்களா, அவங்க கிளாஸ்ல இப்படி ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வைக்க போறாங்க. யாராவது பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வராம டபாய்க்கலான்னு இருந்தீங்கன்னா நானே உங்களோட வீட்டுக்கு பர்சனலா வர வேண்டியதா இருக்கும், அதனால நீங்களே கூட்டிட்டு வரது நல்லதுன்னு சொல்லி அனுப்புவாங்களா. அன்னைக்கு ஈவினிங் வீட்டுல போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாங்கிறக்குள்ளேயே அவங்க 2 பேருக்கும் இந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குதுங்கிறது ஏற்கனவே தெரிய வந்திருக்கும். பிகாஸ் ஆஃப் நம்ம ஹீரோயினோட கசின் மூலமா. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சயின்ஸ்ல தான் மார்க் அப்படி இப்படின்னு இருக்கும், மற்றபடி ஆர்ட்ஸ்ல அம்மனி பின்னி இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாளா. எப்படியே இருக்க நம்ம ஹீரோவும் அந்த லின் பையன் இருக்கிறான்ல, 2 பேருமே இப்போ பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்து ஆகணும். லின்னுக்குலாம் பெரிய பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு தான் எதுக்கு தேவையில்லாம பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துங்கிற மாதிரி ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு இருப்பானா. மாமே போன தடவை மாதிரிலாம் அப்படி அசால்ட்டா விட்டுட்டு இருக்க மாட்டாங்க, இந்த தடவை நாம பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரலாம் அவங்களே டைரக்டா வீட்டுக்கு போயிடுவாங்களாமா. வீட்டுக்கு போனா உனக்கு என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும், வேணும்னா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா ஒன்று இருக்குன்னு 2 பேரும் பேரண்ட்ஸை வாடகைக்கு எடுக்கிறதுக்காக போயிருந்திருப்பானுங்க. அங்க இருக்கிற ஒரு மொட்டையான ஆளை நம்ம லின்னோட அப்பாவாகவும் கூடவே முடி வச்சிருக்காருல, சோ அவரை நம்ம ஹீரோவோட அப்பாவாகவும் புக் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்கிறதுக்கான நாளும் வந்துருச்சு. நம்ம ஹீரோயின் வெளியில் நின்னுக்கிட்டு ஏன் இன்னும் என்னோட பேரண்ட்ஸ் வரலன்னு சொல்லி அங்கிட்ட இங்கிட்ட சுத்திக்கிட்டு இருந்தவ ஹீரோவோட அப்பாவா நடிக்க வந்தாருல, அவரை பார்க்கக்குள்ள அவரு இந்த மாதிரி ஹீரோவோட அப்பா தான் எந்த கிளாஸுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு போவாரா. ஓ இவர் தான் ஹீரோவோட அப்பாவா அப்படின்னு அவ நினைச்சுக்குள்ளேயே பின்னாடியே இன்னொரு ஆளும் வராரு. அவரும் நம்ம ஹீரோவோட பேரை சொல்லிட்டு எந்த கிளாஸுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவரும் பின்னாடியே வரக்குள்ள அந்த போலியான அப்பாவை ஒரிஜினல் அப்பா மீட் பண்றாரா. 2 பேரும் அங்க நின்று டிஸ்கஸ் கூட பண்ணிக்குவாங்க. இந்த ஃபேக்கான அப்பா கேட்பாரு, இதுக்கு முன்னாடி நான் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்லாம் வந்தது கிடையாது, உள்ள போனா ஏதாவது கேள்விகள் இது கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு 2 பேரும் உள்ள வரக்கு முன்னாடி அங்க இருக்கிற பசங்க கிட்ட ஹீரோவோட பேரை சொல்லி அவனோட அப்பா தான் 2 பேரும் ஒரே நேரத்துல சொல்லுவாங்களா. 2 பேருக்கு ஒரே அதிர்ச்சி. டபாய்ச்சர்லாண்டான்னு ஹீரோவும் ஜாலியா அந்த இடத்துக்கு வர அவங்க அப்பா அங்க இருக்கிறத பார்த்தோன்னே மிகப்பெரிய அதிர்ச்சி. பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. So yeah, thank you.